எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை சந்திக்க அதிமுக தயாராக உள்ளது என்று முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று பேசியதாவது, 2019-20 அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் 30 பேர் மட்டுமே மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தனர். இந்த நிலையை மாற்றத்தான் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்தை நிறைவேற்றினோம். புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தோம். மேலும் இதனால் அதிமுக ஆட்சி காலத்தில் இது கொண்டு வரப்பட்டது என்பதாலேயே இந்த திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டப்பணிகள் விரைவுபடுத்தப்படும். பொதுமக்கள், அரசியல்வாதிகள் மட்டுமின்றி காவல்துறையினருக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. தமிழகத்தில் அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் அனைவருக்கும் ஜனநாயக உரிமை உள்ளது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தொழில் முதலீடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது அப்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். எங்கள் ஆட்சியில் முதலீடுகளை ஈர்த்தது வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்து எதுவும் வெளிப்படையான தன்மையில் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகளுமே வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றன. உள்ளாட்சி தேர்தலுக்காக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, அதை சந்திப்பதற்கு அதிமுக எப்பொழுதும் தயாராக உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.